வெங்கடேசன் ஒரு சாதாரண வேலையாள். தினமும் பகல் முழுவதும் உழைத்து இரவில் கிடைத்துக் கொள்ளும் சம்பளம் மட்டுமே அவனது வாழ்வாதாரம். ஆனால் அவன் மனதில் எப்போதும் ஒரு பெரிய கனவு, மகனை உயர்ந்த படிப்புக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஆசை. ஒரு நாள் வேலை முடிந்து வீடு திரும்பும்போது வழியில் இருந்த கோவிலுக்குள் சென்றான். இறைவனிடம் தனது கவலையை பகிர்ந்து கொண்டான். ஏன் இறைவா, என் முயற்சிக்கு ஏற்றவாறு வருமானம் கிடைப்பதில்லை? அந்த நேரத்தில் அருகில் இருந்த ஒரு முதியவர் வெங்கடேசனை நோக்கி புன்முறுவலுடன் சொன்னார், கண்மணி, நாம் நினைப்பது போல வாழ்க்கை எப்போதும் இருக்காது. ஆனால் கொடுப்பது இறைவன் என்பதை கேட்டிருக்கிறாயா? உனக்கு கிடைப்பது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அது தேவையான அளவாகத்தான் இருக்கும். குறைவாக என நினைக்காதே. அந்த வார்த்தைகள் வெங்கடேசனின் மனதை வருடின. அவன் அன்றைய தினம் திருப்தியுடன் வீட்டிற்கு திரும்பினான். ஒரு சில மாதங்கள் கடந்து சென்றபோது அவன் வேலை செய்யும் நிறுவனம் நல்ல வருமானத்துடன் வளர்ந்தது. அதனால் வெங்கடேசனுக்கு கூடுதல் சம்பளம் கிடைத்தது. மகனை உயர்ந்த கல்விக்கு அனுப்பும் வாய்ப்பு கிடைத்தது. அப்போதுதான் அவன் உணர்ந்தான், இறைவன் தருவது எப்போதும் சரியான நேரத்திலும் சரியான அளவிலும் தான் இருக்கும். நாம் எதற்கும் குறைவாக நினைக்க வேண்டியதில்லை.